லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். மார்ச் 16. புனித ஆபிரகாம். மெசபடோமியா நாட்டில் எடேசாவில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 296 ஆண்டு பிறந்தார் ஆபிரகாம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவருடைய பணிகளை செய்ய விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் கட்டாய திருமணம் செய்து வைக்க அன்றே தன் இல்லத்தை விட்டு வெளியேறினார் ஆபிரகாம். ஜெபத்திலும் சமூக பணிகளிலும் சிறந்திருந்த இவர் எடேசா நகர் ஆயரின் வழிகாட்டுதலின்படி குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். மெசபடோமியா நாட்டின் பல பகுதிகளில் மிகுந்த நெருக்கடிக்கு உட்பட்டு ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை ஆபிரகாம் துன்பங்களைக் கண்டு துவளாமல் இறைப்பணிகளைச் செய்தார். சிலை வழிபாட்டு முறையில் வேரூன்றிய மெசபடோமியா மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்து சிலை வழிபாடு கடவுளுக்கு எதிரானது என்று துணிவோடு கூறினார். தனிமையில் ஆண்டவரை தியானித்து ஜெபிக்க விரும்பிய அருட்தந்தை ஆபிரகாம் ஆயரின் அனுமதியோடு குகையில் தனிமையில் ஜெபித்தார். இவ்வுலக மக்களின் பாவங்களுக்காக தனிமை குகையினில் பல வருடங்கள் ஜெபித்து வாழ்ந்த அருட்தந்தை ஆபிரகாம் கிபி 366 ஆண்டு இறைப்பதம் சேர்ந்தார். செல்வந்தராக பிறந்து ஆண்டவரிடம் கொண்ட அன்பிற்காக துறவியாக வாழ்ந்து இறை பணிகள் செய்த அருட்தந்தை ஆபிரகாமினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஆபிரகாமின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் மலையடிவார கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். வாரம் ஓர் அலசல். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். நாம் நமது அன்றாட வாழ்வில் கடையிலிருந்து வாங்கும் ஒரு சிறிய தையல் ஊசி முதல் பெரிய வாகனங்கள் வரை, அல்லது நாம் பயன்படுத்தும் மருத்துவ சேவை, மின்சாரம், கல்வி போன்ற சேவைகள் என எதை பெறுகிறோமோ அவை அனைத்திலும் நாம் நுகர்வோர் என்ற நிலையை அடைகிறோம். நாம் அன்றாடம் நுகரும் உணவு, மருந்துகள் மற்றும் இதர பொருட்களில் நமது உரிமைகள் மதிக்கப்படுவதும் நாம் சுரண்டல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதும் மிக அவசியமான ஒன்றாகும். ஏனெனில் ஒரு சமூகத்தின் அங்கமாக இருக்கும் நுகர்வோர் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அந்த ஒட்டுமொத்த சமூகமும் பாதுகாப்பானதாகவும் வலிமையானதாகவும் நீடிக்க முடியும். நிச்சயமாக
உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தின் அறிமுகம் மற்றும் 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் குறித்த தகவல்களை 3 பத்திகளில் கீழே வழங்குகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. நுகர்வோர்களாகிய நாம் சந்தையில் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்ளவும், நமக்கான அடிப்படை உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் உருவாக்கப்பட்டது. நுகர்வோர் தங்களுக்குரிய உரிமைகளை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், அநீதிகளுக்கு எதிராக ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த தினம் வலியுறுத்துகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தின் கருப்பொருள் பாதுகாப்பான பொருட்கள், நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்பதாகும். தரமான மற்றும் பாதுகாப்பான பொருட்கள் சந்தையில் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும்போது நுகர்வோர் எவ்வித அச்சமுமின்றி தங்களுக்கு தேவையானவற்றை தேர்வு செய்ய முடிகிறது. இக்கருப்பொருள் உற்பத்தியாளர்களின் பொறுப்பையும் நுகர்வோரின் பாதுகாப்பையும் ஒருசேர வலியுறுத்துகிறது. பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு நுகர்வோரின் அடிப்படை உரிமையாகும். நாம் வாங்கும் பொருட்கள் நமது உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ எவ்வித ஆபத்தையும் விளைவிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஒரு நுகர்வோர் தான் வாங்கும் பொருளின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து முழுமையான நம்பிக்கை கொள்ளும்போதுதான் ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரச் சூழல் உருவாகிறது. எனவே பாதுகாப்பான பொருட்களை கோருவதும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நுகர்வோராகிய நமது கடமையாகும். உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தின் தொடக்கம் 1962ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க உரையிலிருந்து பிறந்தது. நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் முதலில் உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தலைவராக அவர் திகழ்கிறார். இதனை அடிப்படையாகக் கொண்டு 1983ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக உலகெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நுகர்வோர் சந்திக்கும் சுரண்டல்களை தடுக்கவும், அவர்களின் குரலை சர்வதேச அளவில் ஒலிக்க செய்யவும் இந்நாள் ஒரு முக்கிய களமாக உள்ளது. உலகளவில் நுகர்வோருக்கு என அங்கீகரிக்கப்பட்டு 8 அடிப்படை உரிமைகள் உள்ளன. அதில் மிக முக்கியமானவை நாம் வாங்கும் பொருட்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பாதுகாப்பு உரிமை, பொருளின் தரம் மற்றும் விலை குறித்த உண்மையை தெரிந்து கொள்ளும் தகவல் அறியும் உரிமை, சந்தையில் நமக்கு தேவையானதை தடையின்றி தேர்ந்தெடுக்கும் தேர்வு செய்யும் உரிமை மற்றும் நமது குறைகளை கேட்கவும் அதற்கு உரிய நிவாரணம் பெறவும் வழிவகை செய்யும் உரிமைகளாகும். இதுவே நுகர்வோரை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றுகின்றன. இந்த அடிப்படை உரிமைகளுடன் நுகர்வோர் விழிப்புணர்வு பெறுவதற்கான நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனெனில் ஒரு நுகர்வோர் தனக்குள்ள உரிமைகளை முழுமையாக அறிந்திருக்கும் போதுதான் வணிகச் சந்தையில் எவ்வித அச்சமுமின்றி செயல்பட முடியும். இத்தகைய உரிமைகள் அனைத்தும் ஒரு நேர்மையான மற்றும் பாதுகாப்பான வர்த்தக சூழலை உருவாக்குவதுடன் நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்ற நிலையை அடைய வலுவான அடித்தளமாகவும் அமைகின்றன. 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருளான பாதுகாப்பான பொருட்கள், நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்பது ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. இதில் பாதுகாப்பான பொருட்கள் என்பது தரமான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த மற்றும் சட்டப்படி உரிய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்களை குறிக்கிறது. இத்தகைய தரமான பொருட்கள் சந்தையில் கிடைக்கும்போது நுகர்வோர் தங்களுக்குரிய உரிமைகளை முழுமையாக அறிந்தவர்களாகவும், குறைகள் இருந்தால் தட்டிக் கேட்கும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் மாறுகிறார்கள். ஒரு நுகர்வோர் ஏமாற்றப்படாமல் இருக்கும்போதுதான் அவர் நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்ற நிலையை எய்துகிறார். இருப்பினும் இன்றைய நவீன சந்தையில் நுகர்வோர் பல புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. போலிப் பொருட்களின் ஊடுருவல், கவர்ச்சிகரமான ஆனால் தவறான விளம்பரங்கள், அதிகரித்து வரும் ஆன்லைன் பணப்பரிமாற்ற மோசடிகள் மற்றும் தரம் குறைந்த உணவு மற்றும் மருந்துகள்
போன்றவை நுகர்வோரின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. இத்தகைய முறையற்ற வணிக செயல்பாடுகளால் நுகர்வோர் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாவதோடு சந்தையின் மீதான அவர்களின் அடிப்படை நம்பிக்கையும் பெருமளவு சிதைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு என்பது வெறும் சட்டங்களால் மட்டும் உருவாவதல்ல, அது ஒவ்வொரு நுகர்வோரின் விழிப்புணர்விலிருந்தே தொடங்குகிறது. ஒரு பொருளை வாங்கும் முன் அதன் விலை பட்டியலை சரிபார்த்தல், காலாவதி தேதியை கவனித்தல் மற்றும் வாங்கியதற்கான ரசீதை மறக்காமல் சேமித்தல் போன்றவை அடிப்படை தேவைகளாகும். மேலும் ISI, அக்மார்க், FSSAI போன்ற தரக் குறியீடுகளை கவனிப்பதும், இணையதளங்களில் பொருட்களை வாங்கும் முன் பிற நுகர்வோரின் மதிப்பீடுகளை ஆராய்வதும் நம்மை ஏமாற்றங்களிலிருந்து பாதுகாக்கும். இந்தியாவில் நுகர்வோரை பாதுகாப்பதற்காக 2019ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டம் ஆன்லைன் வர்த்தகத்தின் நுகர்வோருக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் தவறான மற்றும் பொய்யான விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்களுக்கு தண்டனை வழங்கவும் வழிவகை செய்கிறது. நுகர்வோர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தால் மிகவும் எளிமையான முறையில் நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகி தங்களுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள இச்சட்டம் பக்கபலமாக நிற்கிறது. இன்றைய டிஜிட்டல் காலத்தில் ஒரு சொடக்கில் நாம் விரும்பிய பொருட்களை வாங்க முடிகிறது. இவ்வளவு எளிமையான வணிகச் சூழலில் நாம் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட நம்மை பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கும் அபாயம் உள்ளது. எனவே சந்தையில் தரமான மற்றும் பாதுகாப்பான பொருட்கள் கிடைப்பதும் அதே நேரத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் இன்றைய காலத்தின் மிக முக்கியமான அவசியமாகும். பாதுகாப்பான பொருட்கள் மட்டுமே நுகர்வோரிடையே உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும். நுகர்வோர் உரிமைகள் என்பது வெறும் பாதுகாப்பு கவசம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் கூட ஆகும். நாம் விழிப்புணர்வுடன் பொருட்களை வாங்கும் போது சந்தை தானாகவே நேர்மையான பாதையில் இயங்கத் தொடங்கும். பாதுகாப்பான பொருட்களும் நம்பிக்கையுள்ள நுகர்வோரும் இணையும் போது ஒரு ஆரோக்கியமான பொருளாதார சமூகம் உருவாகிறது. நியாயமாக வாங்குவோம், விழிப்புணர்வுடன் வாழ்வோம் என்ற உறுதிமொழியுடன் நமது உரிமைகளை பேணுவோம். நன்றி. உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோம், உலகை எம் வியர்வைகளால் நனைக்கின்றோம். உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோம், உலகை எம் வியர்வைகளால் நனைக்கின்றோம். விளைகின்ற பொருளில் எமக்குரிமை இல்லை, விம்முகின்ற குரல்களுக்கு முடிவும் இல்லை. எம் தெய்வமே இறைவா, இறைவா, இறைவா. எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனி எமக்கு விடிவுண்டோ, முடிவுண்டோ, வாழ்வுண்டோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். நேயர்களே, உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இன்றைய உலகம் அநீதி, வன்முறை மற்றும் துன்பத்தால் நிறைந்துள்ளதால் நமது இறை நம்பிக்கை விழிப்புணர்வும் கவனமும் கொண்டதாகவும் சரியானதை பற்றி பேசக்கூடியதாகவும் இருப்பது முக்கியம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 15 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. விசுவாசத்தை ஒரு குருட்டுத்தனமான பாய்ச்சலாக, அதாவது விளைவுகளை யோசிக்காமல் எடுக்கும் முடிவாக பார்க்காமல்,
மனித வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒளியாக பார்க்குமாறு விசுவாசிகளை வலியுறுத்தினார் திருத்தந்தை. பிறவிலேயே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வையளிக்கும் நிகழ்வை குறித்து குறிப்பிட்ட திருத்தந்தை, இந்த கதை மீட்பின் மறை உண்மையை குறிக்கிறது என்றும், மனிதகுலம் இருளில் நடந்து கொண்டிருந்த போது பார்வையற்றவர்களின் கண்களை திறந்து நம் வாழ்வில் ஒளிரச் செய்ய கடவுள் தம்முடைய ஒரே திருமகனை இவ்வுலகிற்கு ஒளியாக அனுப்பினார் என்றும் குறிப்பிட்டார். மெசியா பார்வையற்றவர்களுக்கு பார்வையளிப்பார் என்று இறைவாக்கினர்கள் முன்னறிவித்ததையும், இயேசுவின் பணி இந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தியது என்பதையும் விசுவாசிகளுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கிறிஸ்துவை சந்திப்பது உண்மையில் உலகத்தை நன்கு புரிந்து கொள்ள மக்களுக்கு உதவுகிறது என்று விளக்கிய திருத்தந்தை, இறை நம்பிக்கை விசுவாசிகளை விடயங்களை இயேசு பார்ப்பது போல் பார்க்கவும் அவருடைய கண்ணோட்டத்தில் பகிர்ந்து கொள்ளவும் அனுமதிக்கிறது என்று எடுத்து காட்டினார். மேலும் நமது இறை நம்பிக்கை உலகின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள நமக்கு உதவ வேண்டும் என்றும், அமைதி, நேர்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவதன் வழியாக நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. சில வேளைகளில் மற்றவர்களையும் அவர்களின் பிரச்சனைகளையும் கவனிக்க தவறும்போது நாமும் பார்வையற்றவர்களாக மாறுகிறோம் என்றும், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இறைவேண்டல் செய்து எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாகவும் எளிமையாகவும் பகிர்ந்து கொண்டது போல இயேசு நம்மை வித்தியாசமாக வாழ அழைப்பு விடுக்கிறார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமையன்று ரோமையின் பளிங்குக்கல் பாலத்திலுள்ள இயேசுவின் திரு இதய பங்குத்தலத்தில் நிகழ்த்திய திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இன்றைய நாள் நற்கருணை கொண்டாட்டம் மகிழ்ச்சியை மையமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். கிறிஸ்தவர்கள் அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான தங்கள் உறுதிப்பாட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, கடவுளின் பெயரால் வன்முறையை நியாயப்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்ததுடன் துயருறும் மக்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்று விசுவாசிகளை கேட்டுக்கொண்டார். தவக்காலத்தின் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறாக எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உலகெங்கிலும் உள்ள மோதல்களால் ஏற்படும் துயரங்களை சுட்டிக்காட்டியதுடன் போரால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதையும் வலியுறுத்தினார். கடவுளை இருளால் அடக்க முடியாது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறை நம்பிக்கை, உரையாடல், விசுவாசம் மற்றும் அமைதியை ஊக்குவிக்க வேண்டுமென்பதை அப்பங்குத்தலத்தின் விசுவாசிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். நிறுவனங்களின் நம்பகத்தன்மை மற்றும் சமூக ஒன்றிப்பு ஆகிய இரண்டையும் மேம்படுத்துவதில் நீதியின் முக்கிய பங்கை வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 14 சனிக்கிழமையன்று வத்திக்கான் நீதிமன்றத்தின் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதன் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. புனித அகஸ்தினார் மற்றும் புனித தாமஸ் அக்வினாஸ் போன்ற கிறிஸ்தவ சிந்தனையாளர்களை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, நீதி என்பது வெறும் சட்டத்தின் கொள்கை மட்டுமல்ல என்றும், அது சமூக ஒன்றிப்பை உருவாக்கி சமுதாயத்தை வலுப்படுத்தும் ஒரு நற்பண்பு என்றும் எடுத்து காட்டினார். நீதிக்கும் அன்புக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்திய திருத்தந்தை, உண்மையான நீதி என்பது மனித மாண்பை மதிப்பதாகவும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதாகவும் இருக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் அது திரு அவையின் ஒன்றிப்புக்கும் பங்களிக்க வேண்டும் என்றும் மொழிந்தார். மார்ச் 14 சனிக்கிழமையன்று அப்போஸ்தலிக்க அரண்மனையில் உள்ள தனது இல்லத்திற்கு அதிகாரப்பூர்வமாக குடிபெயர்ந்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தனது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலிருந்து அவர் வசித்து வந்த திருப்பீட அலுவலக அரண்மனையிலிருந்து இந்த இடமாற்றம் நிகழ்ந்துள்ளது. திருத்தந்தையின் இந்த இடமாற்றத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார் திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் இயக்குனர் மத்தேயோ புரூனி. 3வது மாடியில் அமைந்துள்ள அந்த புதுப்பிக்கப்பட்ட இல்லத்தில் திருத்தந்தை மூவேளை ஜெப உரையை வழங்குவதற்கான ஒரு தனிப்பட்ட அறை, ஒரு நூலகம் மற்றும் ஒரு சிற்றாலயம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.